மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சல்மான், தற்போதைய கள நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய பங்குனி திருவிழா 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு தினமும் காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் தெய்வானையுடன் முருகப்பெருமான் காலையில் தங்க பல்லக்கிலும், மாலையில் தங்க மயில், அதே போன்று தங்க குதிரை, வெள்ளி பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி ரத வீதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். இந்த நிலையில் 27ஆம் தேதி பட்டாபிஷேகமும், நேற்று சிகர நிகழ்வான திருக்கல்யாண வைபவமும் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்தது. இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய மகா திருத்தேரோட்டமானது தற்பொழுது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5:40 மணிக்காக உற்சவர் சன்னதியில் இருந்து மேலதாளங்கள் முழங்க தெய்வானை அம்மையுடன் சுப்பிரமணிய சுவாமி புறப்பாடாகி காவல் தெய்வமான கருப்பசாமி சன்னதிக்கு வந்து அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக தேரின் சக்கரத்தில் தேங்காய் சூறை விடப்பட்டு இந்த தேரோட்டமானது தொடங்கப்பட்டது. இதனை அடுத்தாக கோவிலின் முதல் ஸ்தானிகராக ரமேஷ் பட்டர் தேரில் ஏறி வெள்ளை துணியை வீசிய பின்பாக காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த தேரோட்டமானது தற்பொழுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற ஒரு பக்தி கோஷத்தோடு அந்த தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி கோஷங்களை முழக்கியவாறு அவர்கள் சுற்றி வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையை சுற்றி வரக்கூடிய இந்த தேரோட்டமானது 5 மணி நேரம் வரைக்குமாக நடைபெறுவதற்கான அந்த வாய்ப்புகளான இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகள், சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பங்குனி திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சல்மான், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.